ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிப்பியை நம்ம ரவை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், அதாவது பால் ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்திருக்கேன். வறுக்காமல் தான் அப்படியே சேர்த்துருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 டைம் பல்ஸ் பண்ணினீங்கன்னா நல்ல மாவு மாதிரி இல்லாமல் லைட்டாக ஒரு பொடி பொடிஞ்சிருக்கும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்தாலே தெரியும், பவுடர் மாதிரிலாம் ஆகலை. ஏற்கனவே நம்ம போட்டதில் இருந்தும் லைட்டாக தான் பொடிஞ்சிருக்கும். மறுபடியும் மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கிடலாம். 2-3 ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணின சீனியையும் இந்த ரவைக்கு கூடவே சேர்த்துடலாம். சீனி எடுத்த அதே கப்புலையே கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன், அதாவது பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாம் போட்டு பொடிச்சு வச்சுருந்த பவுடரை சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கிடலாம். அதே அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யை லைட்டாக சூடு பண்ணி அதையும் சேர்த்துக்கிடலாம். நெய் எல்லா இடமும் படுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். 1/2 கப்பு காய்ச்சின பால் எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமாவே இதில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். 1/2 கப்பு பாலே கரெக்டாகிட்டு இருக்கும். பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். அந்த ரவை கொஞ்சம் ஊறி இருக்கும். 10 நிமிஷம் போல் கழிஞ்சாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பேக் பண்ணுவீங்களோ அடுப்பில் வச்சு அதே மாதிரியே பேக் பண்ணாலே போதும், சூப்பராக வரும். எண்ணெயிலெல்லாம் போட்டு பொரிக்காமல் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது செய்து வச்சிட்டோம்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கிடலாம். நான் குக்கீஸ்லாம் எப்படி பண்ணுவோமோ ரவுண்டாட்டி இருக்கும்ல, அதே மாதிரியே நான் செய்திருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. 1 கப்பு ரவையில் ஒரு 13 அன்னம் போல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலேயே டெக்கரேஷனுக்காக வேண்டி கொஞ்சம் நட்ஸும் ஒரு கிஸ்மிஸும் வச்சிடலாம். ஏற்கனவே ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓவனில் இருந்து எடுத்தாச்சு. இந்த பேனில் நான் லைட்டாக கீ அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். சூப்பராக வருது பாருங்கள். இப்போது நல்ல ஹீட்டாட்டி இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஆறணும், அதனால் அப்படியே வச்சிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்திருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.